அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன். இந்த ஐப்பசி மாதம் துலாம் ராசியினருக்கு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5 வரை 50 நாட்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். பண வகையில் எச்சரிக்கை தேவை. சிக்கனமாக இருங்கள். பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும். சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரலாம். சில நேரங்களில் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். கூடுமான வரையில் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட தங்கள் பணிகளில் கவனமாக இருங்கள். சிலருக்கு பதவி உயர்வு போன்றவற்றில் சிறு தடங்கல்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் தற்சமயம் ஈடுபட வேண்டாம். சற்று நாளைக்கு பொறுமையாக இருங்கள். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. தொழில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். கலைத்துறையை பொறுத்தவரை கிரக நிலைகள் சாதகமாக உள்ளது. ஆக கலைத்துறையில் சம்பந்தப்பட்ட ஆடல், பாடல், நாட்டியத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கூடும். சிலர் கலை சேவைக்காக வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சிலருக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை தற்சமயம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. பிறரிடம் பழகும்போது கவனமாக பழகுங்கள். கட்சி தலைவரை பற்றி எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. தங்களை பற்றி கோல் சொல்லிவிடுவர். படிப்பு சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக இல்லை. ஆகவே மாணவியர்கள் படிப்பில் கவனம் தேவை. நல்ல சகவாசம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை கடினமாக இருக்கும். விளைச்சல் சரியில்லை. கால்நடைகள் அபிவிருத்தி இல்லை. பெண்களுக்கு வீண் கவலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆக இதுவரை சாதகமாக இருந்த குரு பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை செய்தார். 10ஆம் இடத்துக்கு சென்றதால் 10இல் குரு பதவி பறிபோகும், பணம் பறிபோகும் என்போம். பண வகையில் எச்சரிக்கை தேவை. உடல் நலனில் எச்சரிக்கை தேவை. 5இல் ராகு இருப்பதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும். பிள்ளைகளிடம் கனிவாக பழகுங்கள். மிகவும் கடுமையாக பழகக்கூடாது. அதிகமாக கண்டிஷன் வேண்டாம். அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். முடிந்தால் பாபா கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.